வாக்குத்தத்தத்தினால் பெற்ற ஒரு ஆசீர்வாதத்தை, காத்திருந்து பெற்ற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் சாக்ரிஃபைஸ் பண்ண துணிந்த பொழுது கர்த்தர் இப்பொழுது வேற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதனால பிள்ளையை கொண்டு கர்த்தர் நிறுத்த சொல்லிட்டார். பின்னாட்களை இயேசுதான் மறிக்க போறார். அதுக்கு ஒரு அடையாளமா காமிச்சிட்டாருங்க ஆபிரகாம்கிட்ட. இப்ப என்ன பண்றாரு? சத்தியம் என்ன பண்றாருன்னா, உனக்குள்ள இந்த உலகத்துல இருக்கிற அநேக சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட போறார்கள் சொல்லிட்டாரு. கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தை, இது எனக்கு சொந்தம், இது எனக்கு தானே கர்த்தர் கொடுத்தாரு. அப்கோர்ஸ் கர்த்தர் தான் கொடுத்தாரு. நான் ஏன் இதை கர்த்தருக்கு கொடுக்கணும்னு ஆபிரகாம் நினைக்காம அதை கொடுக்கும் போது அப்ப என்ன பண்றாரு? அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. என்னன்னா, நீங்களும் நானும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுக்கு அன்னைக்கு ஆபிரகாம் அதை கொடுத்தார். ஆபிரகாம் ஈசாக்க கொடுக்க துணிந்தபடியினாலே தேவன் தன் குமாரனையே கொடுத்து விட்டார். ஒரு வாக்குத்தத்தத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? இன்னொரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். அப்படி அவர் இன்னொரு வாக்குத்தத்தை கொடுக்கும் போது அது உங்களுக்கு மட்டும் அது பிரயோஜனமா இருக்காது, உங்கள் மூலமாக உலகத்துக்கே பிரயோஜனமானதை கர்த்தர் கொடுப்பார்.